ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. இந்த ரோஸுங்களெல்லாம் கட் பண்ணி விட்டு இதுக்கு உரம் கொடுக்குற வீடியோ. அதோட ரிசல்ட் தாங்க இந்த வீடியோ. பாருங்கள் எப்படி என்ன அழகாக பூத்துருக்குன்ட்டு. தாஜ்மஹால் ரெட் ரோஸுங்க ஃபஸ்ட்டு காமிச்சது. பெரிய பெரிய பூவை அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இது பக்கத்தில் இருக்கிறது கொடி ரோஸுங்க, மொட்டு வச்சுருக்குது. மொட்டு வச்சு இப்போ தான் 1-2 பூ பூத்துட்டு வருது. இது நாட்டு ரோஸு, ஆனால் எந்த பூவும் பூக்கலை இதில். இதுக்கு கொஞ்சம் கூட உரம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், இனி போட்டு கொடுக்கணும் அதுக்கு. இது மிட் நைட் ப்ளூ அழகாக பூ பூத்து உதிர்ந்துருச்சுங்க. நல்ல வாசனையான ரோஸும் கூடங்க, நல்ல வாசனையாக இருக்குது இது கிட்ட வந்தாலே. மாட்டோட எரு தாங்க போட்டு விட்டேன். மாட்டோட எருனா சாணம்னு சொல்லுவோம் நாங்கள். பாருங்கள், இது பிளாக் கலர் ரோஸுங்க, அழகாக மொட்டு வச்சு அதுலேயும் பூ பூக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பூ பூத்து அது காஞ்சி போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கிறது கொடி ரோஸு. இதில் நிறைய மொட்டு வச்சுக்கிட்டு வருதுங்க. பூக்கொடி டைம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது கொத்து கொத்தா. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க என் வீடியோவில். இப்போ நான் அதோட ரிசல்ட்டை நான் காமிக்கிறதுக்கு வேண்டி தான் இது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. 15 நாளைக்கு ஒரு வாட்டி மருந்து அடிச்சு விட்டால் இதை விட நிறைய பூக்கள் நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்குங்க. இது காஷ்மீரி ரோஸ் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் ஒரு செடியில். இது எப்போ என் மாடி தோட்டத்தில் எப்பவும் பூத்துக்கிட்டே இருக்குங்க இதோட பூக்கள். இப்போ ரோஸ் வளர்க்குறவங்க ஃபஸ்ட்டாக வாங்கி வைக்கணுன்னா இந்த ரோஸை தான் நான் சொல்லுவேன். கொத்து கொத்தாக பூக்கும். அவ்வளோவா கேர் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்படியே அடிக்கடி பூத்துக்கிட்டே இருக்குங்க இது. வாங்கி வைக்கிறீங்கன்னா இந்த ரோஸ் ஃபஸ்ட்டாக வாங்கி வைங்க, நிறைய பூக்கள் எடுக்கலாம். பக்கத்துலேயே இருக்கிறது இதுவும் ஒரு ரெட் கலர் ரோஸ் தான். சைடில் ஒரு ஒயிட் கலர் வரும். இதுவும் அழகாக பெருசாக பூக்கக்கூடியதான். அதுலேயும் தில்லில் எடுத்து 2 பூ பூத்துருச்சு பாருங்கள். அதோட மூடெல்லாம் ஒரு மரத்தோட ஷேப்பில் தான் இருக்குது. ஆனால் வச்சுருக்கதை நான் ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். பெரிய பாட்டில் வச்சா இன்னும் நிறைய பூக்கள் கொடுக்கும். நான் வச்சுருக்கிறது சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது ஒரு ஐஸ்கிரீம் ரோஸு. ஆனால் பூத்துருக்கிறது வேற ஒரு நிறமாக பூத்துருக்குதுங்க. அதுக்குள்ளே ஒரு மருதாணி செடி. சும்மா நான் மாடி தோட்டம் க்ளீன் பண்ணக்கூடிய டைம் ஒரு கம்பு ஒடிஞ்சிருச்சேன்னு சொல்லி ஊனி வச்சு அதுவும் அழகாக தெளுத்து வந்துருச்சு. அதை மாற்றி நடனம் பிடுங்கி. இது ஒரு டைகர் ரோஸ். பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ மொட்டை எடுத்து அழகாக பூத்து நிற்குது பாருங்கள். கொஞ்சம் பூக்களெல்லாம் கொஞ்சம் மங்கல் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ களைச்செடி வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள். இதெல்லாம் பிடுங்கி விடணும். அது பக்கத்தில் இருக்கிறது இதுவும் ஒரு தாஜ்மஹால் ரெட் ரோஸ் தான். எவ்வளோ பூக்கள் பாருங்களேன். அவ்வளோ அழகு, தொட்டு பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி. மாடித்தோட்டம் வந்தாலே இந்த பூக்களெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் மனசு அவ்வளோ அமைதியாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இறங்குறதுக்கே மனசு இருக்காது, அப்படி தோணும் எனக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பூக்கள். இதுவும் நான் ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பூக்கள். 1 2 3 4 5 6 7 8 9 பூக்கள் மொட்டு விரியறதுக்கு இருக்குது. எல்லாம் சேர்த்து தான் நான் கவுண்ட் பண்ணி சொன்னேன். பாருங்கள் இது சம்மர் ஸ்னோவில் ரெட் பினோக்கியோ ரோஸுங்க. இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது. இதுலேயும் மொட்டை எடுத்து பூக்க தொடங்கிருச்சு. இது நாட்டு ரோஸ் பக்கத்தில் இருக்கிறது. பாருங்கள், நீங்களும் அடிக்கடி இந்த மாட்டு சாணம்லாம் கிடச்சா நீங்கள் போட்டு விடுங்க. நமக்கும் அழகாக போட்டு விட்டால் நமக்கு இதே மாதிரி அழகாக பூக்களெல்லாம் எடுக்கலாம். இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் மாடி தோட்டத்தில். இதுவும் ஒரு டைகர் ரோஸ் தான். இது சின்ன மல்லிகைப்பூ மாதிரி பூக்கக்கூடிய ரோஸுங்க. சின்னதாக நம்ம ரோஸ் இது மல்லிப்பூ மாதிரி கட்டி வைக்கலாம். இது பட்டன் ரோஸ் அழகாக பூத்து நிற்கிது பாருங்கள் கொத்தா. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.